சின்ன பயலே சேதி கேளடா, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்தி திணிப்பு என்ற பெயரிலே சமஸ்கிருதம் மூலமாக வருங்காலத்திலே அழிவு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்துக்களை எண்ணும் பொழுது எனக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய அரசியலங்குமரி என்கிற திரைப்படத்தில் 65 ஆண்டு காலத்துக்கு முன்னால் ஒரு எழுதிய தத்துவ பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த 61 அந்த ஆண்டு 61ஆம் ஆண்டு 65 வருஷத்துக்கு முன்னால் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல். அந்த பாடலை பாடியவர் TM சவுந்தரராஜன். அந்த பாடலுக்கு இசையை வாயிசைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பாடம் அப்படித்தான் அமைக்கிற. ஏன் நான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இங்க இருக்கிற முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிற நான் உட்பட சொல்றேன் உங்களுக்கு, மக்கள் திலகத்தினுடைய முதல் ரசிகர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன் தான் மக்கள் திலகனுடைய முதல் ரசிகர். அவர் காரில் போறாருன்னு சொன்னாக்கா அவரோட நாங்கள் பயணிக்கிறோம். நான் அண்ணன் நேரு போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாடல் எம்ஜிஆர் பாடல் என்று சொல்லப்படுற பாட்டு தான் அவர் கேட்டு இருப்பார் எப்பொழுதும். இன்னும் சொல்ல போனால் மக்கள் திலகம் அந்த காலத்திலே திரைப்படம் வெளியாகுதுன்னு சொன்னாக்கா அவர் முதல்ல யாருக்கு போன் போட்டு பேசுவார்னு கேட்டீங்கன்னா, எங்க முதலமைச்சருக்கு தான் போன் பேர் போட்டு எப்படி படம் ரிலீஸ் ஆச்சு, எப்படி படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு ரிசல்ட் அப்படின்னு கேட்கிற முதல் குரல் அவர் தான் இருக்கும். அண்ணாவினுடைய பிறந்த நாள் விழாவை ஒரு முறை கோபாலபுரத்தில் அவரை வைத்துத்தான் அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். அப்படி ஒரு நெருக்கம் அவருக்கு இன்றைக்கும் மனதில் இருக்கிறது. அதை நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால், அந்த படத்தில் ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு பட்டுக்கோட்டை கல்யாணத்துடைய பாடலை TM சவுந்தரராஜன் பாட அண்ணன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வாயிசைக்கிறார். இப்ப நான் சுற்றுப்பயணம் போறார் முதலமைச்சர், நான் போகிறார் பார்க்கிறேன். போகிற இடத்தெல்லாம் தாய்மார்கள் என்ன பண்றாங்க, கையில ஒரு குழந்தைய கொடுத்து புத்தம் கொடுக்க சொல்றாங்க, கையில கொடுன்றாங்க, அதர்ஷன்றாங்க. இப்ப நான் என் வீட்டிலே பார்த்தேன், ஒரு அருமையான ஒரு படம் கிடைச்சது, அவர் கையில தூக்குற மாதிரி. முதல்ல அதை செய்யணும்னு போய் அந்த படத்தை பெருசா போட்டு என் வீட்டில் அதான் பெருசா இப்ப நான் மாற்றிருக்கிறேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அரசியலங்குமரியை தூக்கி பிடித்து பார்த்த அந்த நினைவு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது அந்த பாட்டு தான் எனக்கு நினைவு வந்தது. என்னன்னு சொன்னா, சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா, ஆளும் வரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. நல்லா புரிஞ்சுங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார், திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எனக்கு 2 கண்கள், ஒன்று ஹெல்த் மக்கள் நல்வாழும், இன்னொன்று கல்வித்துறை, இது 2 தான் என் கண்கள் என்று சொல்லுகிறார். ஆக ஆளு வளரணும்னு சொன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் ஆள் சுகமா வளர முடியும். அறிவு பிறக்கணும்னு சொன்னாக்கா கல்வி சிறப்பா இருந்தாதான் அறிவு பிறக்க முடியும். அதுதான் சொல்றாரு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈண்டவருக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒரு பாடல் கூறணும் காலம் தரும் பயிற்சி, உன்னை உன் நரம்போடுதான் பின்னி வரணும் தன்மான உணர்ச்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, தன்மான உணர்ச்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த தன்மான உணர்ச்சி, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தன்மான உணர்ச்சி என்று பீரிடுகிற காரணத்தினால் தான் ஆன்மீக தமிழுக்கும் திராவிட தமிழுக்கும் ஊறு ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எத்தனை கோடி இழந்தாலும் பரவாயில்லை, என்ன விலை தர வேண்டியதாக இருந்தாலும் சரியாயில்லை, அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சூழலித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இருமொழி கொள்கைதான் என் ஆட்சியினுடைய கொள்கை என்று இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால் நான் யோசித்து பார்க்கிறேன், மொழியையும் பண்பாடும் காப்பாற்ற வேண்டியது ஆட்சியினுடைய கடமை என்று சொன்ன ஜோசப் ஸ்டாலினை ரஷ்ய மக்கள் இரும்பு மனிதர் என்று சொன்னார்கள். என் தாய்மொழியான தமிழை இங்கே காப்பாற்றுவதற்கு
முதலாக இன்று போர்க்குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதன் இரும்பு மனிதன் இரும்பு மனிதன் என்று நாம் அத்தனை பேரும் போற்றி கொண்டாட வேண்டிய நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.